powerhouse of me. So, is caste-based movies good or bad? Does it really need to this society? இப்போ ரீசெண்டாக நிறையா இன்டர்வியூஸ் ஒரு டிபேட் ஷோஸில் பார்த்துருப்போம். இதை பற்றி அந்த டைரக்டர்ஸும் அந்த ஷோக்கு வந்து சில பேர் கருத்து என்னென்னா, ரியாலிட்டியில் நடக்கிறது தானே காட்டுறோம், நம்ம ஒன்றும் இல்லாதது காட்டலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சொசைட்டியில் இன்னும் இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸ் சொல்கிறேன். சில கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கெலாம் அந்த எலெக்ஷன் டியூட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க தே ஹேவ் டு கோ டு அனதர் பிளேஸ். அப்போ அவங்களுக்கு வந்து காலையில் 6 மணிக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்க முன்னாடியே போயிடணும். ஸோ நைட் அவங்க அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. காலையில் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஸோ மேல் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அங்கே இருக்க பம்பு செட்லேயே அவங்க வந்து குளிச்சுக்கிறாங்க. பட் ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ்லாம் எங்கே போவாங்க? அதுக்காக அங்கே இருக்கிற ஊர் ஜனங்கிட்ட அவங்க வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூமில் கொஞ்சம் ஸ்பேஸ் தாங்க, யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு அங்கே இருக்கிற ஊர் ஜனங்க வந்து மறுத்துட்டாங்க. ஏன் மறுக்கிறாங்கனாக்கா, நீங்கள் என்ன ரத்தம்னே தெரியலையே, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவுறது அப்படின்னு. இதில் என்னன்னா, என்ன ரத்தம் தெரியலன்னா காஸ்ட் பார்க்குறாங்க. ஒரு பேசிக் ஹியூமனிட்டியே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இன்னும் இருக்குது தான். பட் அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. என்னோட ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா, பரியேறும் பெருமாள், அப்புறம் ஜெய் பீம், இதெல்லாம் ஒரு பெஸ்ட் மூவிஸ் சொல்லலாம். அதே கர்ணன் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மூவிஸ்லாம் பார்த்தாக்கா வயலன்ஸை கையில் எடுக்கிறது. அதுக்கு அவங்க சொல்கிற விளக்கம் என்னன்னாக்கா, நாங்கள் அடி வாங்குகிற படம் மாதிரி பண்ணாக்கா நீங்கள் ரசித்து பார்க்குறீங்க, அதே நாங்கள் திரும்பி அடிக்கிற மாதிரி படம் வச்சாக்கா உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. டைரக்டரே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன், அப்புறம் எதுக்கு நீங்கள் அம்பேத்கர்லாம் சொல்லிட்டு இதே கமல், ரஜினி அவங்களாம் பண்ணுறாங்கனாக்கா பார்க்குறோம், ஆனால் அவங்களோட ஹீரோ ஆக்ஷன்லாம் பண்ணாக்கா, வயலன்ஸ்லாம் பண்ணாக்கா நம்ம பார்க்குறது இல்லை அப்படின்ட்டு. இல்லை, கமல், ரஜினிலாம் அவங்களாம் வேறு ஜானர் ஆஃப் மூவிஸ், அவங்களாம் கமர்ஷியல் ஆக்ஷன் மூவிஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் எடுக்கிற படம்லாம் வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டிஸ், அதாவது ரியல் சொசைட்டியை மிரர் பண்ணி ஒரு படம் எடுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிள் இருக்குது, எப்படி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் ஒரு கம்யூனிட்டியோட ஃபீலிங்ஸை வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க, நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. ஆனால் அவன் மட்டும் இந்த படத்தை பார்த்துட்டு வெறி ஏறிட்டு வெளியில் போய் வெட்டு குட்டுன்னு பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்களும் அந்த சம்பாதியத்தில் வர அமௌண்ட்டை வச்சு பெருசாக ஒன்றும் அந்த கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் மட்டும் மேலே வந்துட்டு உங்கள் கம்யூனிட்டி ஃபீலிங்ஸை வச்சு நீங்களே படம் பண்ணி நீங்களே சம்பாதிச்சுட்டு, ஆனால் அவன் மட்டும் அங்கே செத்துட்ருக்கணும். அது எந்த விதத்தில் நியாயமுன்னு எனக்கு தெரியல. ரியலி அந்த கம்யூனிட்டியோட கஷ்டத்தை வெளியில் சொல்லணும்னா டேக் ஏ டாக்குமெண்ட்ரி எடுத்து ஓடிடியில் விடுங்க, அதுவும் காசு தானே. ஆனால் இங்கே இருக்க ஒருத்தனும் அதை பண்ண மாட்டான். ஏன்னா ஆல் தி நீட் இஸ் கமர்ஷியல் வேல்யூ மணி. ஸோ அவங்களுக்கு அதுதான் வேணும். சுட்டா பேடா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி நான் எஸ்கேப் ஆக மாட்டேன். ஏன்னா பேடு தான் என்னை பொறுத்த வரைக்கும், என் ஒப்பீனியனில் இட் இஸ் பேட் டு த சொசைட்டி. இட் டசன்ட் ஹெல்ப் இன் எனி வே.